வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ நம்ம முக்கியமான மேட்ச் சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2026க்கு தான் வந்திருக்கோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே ட்ரேடிங் பண்ண ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் மேட்ச் மோதுறாங்க. ஸோ இங்கிருந்து போன ஜடேஜா அங்க ஆட போறாரு, அங்கிருந்து வந்த சேட்டா நம்ம சிஎஸ்கேல ஆட போறாரு. ஸோ பயங்கர எக்ஸைட்டா இருக்க போகுது இந்த கிளாஷ். ஸோ விஜய் கிரிஷ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. கிரிஷ், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு, ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே இன் கவுஹாத்தி. கவுகாத்தி வந்துட்டு எப்பயுமே நைட்டு மேட்ச்ல டியூ எக்கச்சக்கமா வரும். செகண்ட் ஹாஃப்ல அஸ்வினே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, டியூ அங்க வந்துட்டு ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு டெத் பவுலிங் யார் நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு பிளஸ்ன்ட்டு நினைக்கிறேன். என்ன கேட்டா இதுதான் டாஸ் வின் பண்ணி சேசிங் தான் பண்ணுவேன் நான். அந்த இதுதான் டாஸ் ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்க போகுது. இதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ் அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே மாப்பிள, சூப்பர். இப்போ டாஸ் அது வந்து நோ பிரெயின் ஃபேக்டர் தான்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சிபியும் அதே தான், டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங்கு 200 மேல சேஸ் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாங்க. நேத்து மும்பை மேட்சும் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாங்க, 220 அதையும் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் இப்போ அது வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. டாஸே போட தேவை, யாருக்கு கிடைக்குதோ அவங்க ஃபீல்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து சிஎஸ்கே 11க்கு வரலாம். சிஎஸ்கே 11 எப்படி போவாங்க? ஸோ இதுல வந்து ரெண்டு முக்கியமான மேட்ரு என்னன்னா, தல தோனி வந்து 2 வாரத்துக்கு அவைலபிளா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வாரங்கிறது ஜஸ்ட் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன். பட் ஆஸ் பர் தி இன்சிடர் சோர்சஸ், ஸோ வி கேம் டு நோ தட் அதான் 1 மந்தே வரமாட்டாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு 5 மேட்சுக்கு வரமாட்டாரு, ஒரு 5 மேட்சுக்கு வரமாட்டாரு. அதான் இந்த ஏப்ரல் மாசம் ஃபுல்லா மோஸ்டா வரமாட்டாருங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ பிரெவில்ஸுக்கும் சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரினால அவருமே 2 மேட்சுக்கு ஆட மாட்டாருங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் தான். ஸோ அது இவங்க இல்லாம நம்மளோட சிஎஸ்கே டீம் காம்பினேஷன்ஸ் இப்படி இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு கெஸ். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே இப்படிதான் போவாங்க, அவங்களோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சு நான் ஒரு டீம் எடுத்து வந்திருக்கேன், அதை பார்ப்போம். ஓப்பனிங் பேட்டர் சஞ்சு அண்ட் ருத்து 1 and 2. 3 வந்து மேட் ஷாட். ஸோ பிரெவிஸ் இல்லாத இடத்துல மேட் ஷாட் வந்து அப் த ஆர்டர் மாதிரி புழக்கக்கூடிய பிளேயர், ஷார்ட் பால் நல்லா ஆடுவாரு, நம்ம மிச் மார்ஷ் மாதிரியான பிளேயர். ஸோ மேத்யூ ஷாட். நம்பர் 4 வந்து உருள் பட்டேல், நம்பர் 5 வந்து சிவம் தூபே, நம்பர் 6 கார்த்திக் சர்மா, நம்பர் 7 பிரசாந்த் வீர், நம்பர் 8 ஜேமி ஓவர்டன், நம்பர் 9 மேட் ஹென்ரி, நம்பர் 10 கலீல் அகமது, நம்பர் 11 நூர் அகமது. ஸோ நான் இம்பாக்டா வந்து மேபி குர்ஜப்னீத் ஆர் அகில் ஹுசேன். அகில் ஹுசேன் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க உள்ள கொண்டு வரதுக்கு. பட் எனக்கு டெத்துக்கு ஆள் வேணுங்கிறதுனால நான் குர்ஜப்னீத் யோசிக்கிறேன். ஏன்னா உனக்கு ஸ்பின்னுக்கு வந்து ஆல்ரெடி நூறு, பிரசாந்த் அண்ட் மேத்யூ ஷாட் 3 பேர் இருக்காங்க. ஸோ திரும்ப ஸ்பின்னுக்கு போக வேண்டாம், டெத்துக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாங்கிறதுனால நான் குர்ஜப்னீத்தை யோசிக்கிறேன். பட் ஆப்வியஸா சிஎஸ்கே வந்து அகில் ஹுசேனோட தான் போவாங்க. உன்னோட தாட்ஸ் சொல்லு சிஎஸ்கே 11 பத்தி. நான் இதுதான் ஆடுவேன். பட் நான் ஒரு வீலுக்கு பதிலா மாத்ரே, அப்படி இல்லைன்னா சர்ஃப்ராஸ், ஆயுஷ் மாத்ரே. ஆயுஷ் மாத்ரே, அப்படி இல்லைன்னா சர்ஃப்ராஸ் யாரோ ஒருத்தர் ஆடுவேன் நான். அதே மாதிரி நான் மேத்யூ ஷாட்டை நீ சொன்ன மாதிரி தான் டாப்ல தான் ஆடுவேன். சொல்ல போனா நான் மேத்யூ ஷாட்டை வச்சு தான் பவுலிங்கை ஓப்பன் பண்ணுவேன். பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவரே நான் மேத்யூ ஷாட்டை வச்சு தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். மேத்யூ ஷாட்டையும் மேட் ஹென்ரியும் ஓப்பன் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா கலீல் அகமது அண்ட் மேத்யூ ஷாட், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான். இந்த 2 பேர் தான் நான் வச்சு ஓப்பன் பண்ணுவேன். கன்ஃபார்ம் மேத்யூ ஷாட்டை நான் ஓப்பன், ஏன்னா அவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங். அதனால அவர் தான் ஓப்பன் பண்ணுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்றதுக்கு பிரசாந்த் வீர் நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம், இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி போறான்ட்டு. ஆனா பட் அவங்க கிட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. நடுவில் ஹெட்மைர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, 4 லெஃப்ட் ஹேண்டர் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட. அதனால பிரசாந்த் வீர், அகில் ஹுசேன் 2 பேருமே வச்சு ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுதான் இந்த சேம் காம்பினேஷன் தான். பட் பவுலிங்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் என்ன கேட்டா கலீல் அகமதையும் மேத்யூ ஷாட்டையும் போட விட்டுருவான். ஏன்னா மேட் ஹென்ரி ஓரளவாவது டெத்துல போடுவாரு, கலீல் அகமது அளவுக்கு மோசமா போடாம. அதனால வந்துட்டு கலீல் அகமது அந்த மேத்யூ ஷாட் தான் பவர் பிளேல ஓப்பன் பண்ணணும். பேட்டிங் அதுதான் சஞ்சு ருத்து, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு 15-16 ஓவர் வரைக்கும் ஆடியே ஆகணும்.
இல்ல இது கரெக்ட். நீ சூப்பரா சம்ம பண்ணிட்ட. நான் ஏன் வந்து உருள்பட்டல போட்டேன்னா, ஏன்னா மேத்யூ ஷாட்டுக்கு வந்து நான் அப்தான் ஆர்டர் குடுக்குறேன். ஏன்னா மேத்யூ ஷாட் வந்து ஓப்பனிங் பேட்டர் மாரி, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ அதனால அவருக்கு 1 நம்பர் 1 டவுன்ல குடுத்துட்டு, நான் திரும்ப நம்பர் 2 டவுன்ல போயிட்டு ஆயுஷ் மாத்ரே வந்து அவரும் ஓப்பனர் பேட்டர். ஸோ அவருக்கு வந்து இல்ல அந்த நானே சர்ஃபராஸ் பவர் தான் பிளேல ஆடலாம். நல்லா ஆடணும்னு ஆசைப்படுவாரு. ம். சர்ஃபராஸ் ஆடலாம் அந்த இடத்துல. சர்ஃப்ராஸோட உருவில் சம ஃபார்ம்ல இருக்காருடா. பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் போட்டு நொறுக்கிட்டாரு. அதுவும் இல்லாம சிஎஸ்கேக்கு நல்லா ஆடி இருக்காரு. அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் இது வந்து நான் உருள் பட்டேலுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் ஆஸ் வெல். ஸோ அதனால அவர் ஆடலாம். சர்ஃப்ராஸும் ஓகே தான். பட் உருள் வந்து என்னோட இதுல ஆமா சஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி எப்படியும் விக்கெட் பாக்குறேன். அண்ட் நீ இன்னொரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் நீ சொன்னா நல்ல பாயிண்ட். மேத்யூ ஷாட் வந்து ஓபன் பண்ண வைக்கலாம். 2 லெஃப்ட் ஹேண்டர் ஜஸ்ட் யார் போட்டாலும் அடிக்கதான் போறான். கண்டிப்பா வைபவ் சூரியவன்சிலாம் சிஎஸ்கே நிறுத்தவே போறது கிடையாது. நீ அவனை ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க மேத்யூ ஷாட் பவுலிங் போடுற மாதிரி. நல்லா போட்டார் அதுல, கரெக்டான லைன்ல நல்லா இருந்து போட்டான் அந்த நல்லா லெஃப்ட் போட்டான். ஹேண்ட். பார்த்தேன். 2 ஓவர் போட்டாரு, மொத்தமே 10 ரன் என்னமோ தான் கொடுத்து 2 தடவை விக்கெட் வேற எடுத்தாரு. கரெக்ட். அல்ல அது நல்லா போடுறாரு. ஸோ எப்படினாலும் வைபவ் சூரியவன்சிலாம் அடிச்சு நொறுக்க தான் போறான் எப்படி போட்டாலும். ஸோ நீ இந்த டிஃபென்சிவா போய் அந்த மாதிரிலாம் போல்டு அதெல்லாம் எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி மிஸ்கியூ ஷாட் ஆடி கேட்ச் அப்படிதான் நீ வந்து அவங்க விக்கெட்டே எடுக்க முடியும். அதனால நான் வந்து மேத்யூ ஷாட் வச்சு ஒரு கேம்பிள் தான்டா. இப்ப நம்ம அபிஷேக் சர்மா இவங்க எல்லாம் பண்ணாங்கல்ல, மார்க்கரம் வச்சு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்பிள் தான். மாட்டினா நமக்கு லக்கு. அவங்களோட சிஎஸ்கே இப்ப ஜெயிக்கணும்னா அவங்களோட டாப் பேட்டர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவனே. ஸோ அதனால வந்து இப்ப நான் ஆர்ஆரோட 11 படிச்சிடறேன் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீ அதுல ஏதாவது சேஞ்சஸ் தான் சொல்லு. ஸோ ஆர்ஆர் வந்து ஓபனர் பேட்டர் வந்து வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் 1, 2. நம்பர் 3ல வந்து ஹெட்மேயர் வருவாரு. நம்பர் 4 கேப்டன் ரியான் பராக். நம்பர் 5 வந்து துருவ் ஜுரேல். நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7 டோனவன் ஃபெரேரா. நம்பர் 8 ஜோஃப்ரா ஆர்ச்சர். நம்பர் 9 சந்தீப் சர்மா. நம்பர் 10 நாண்ட்ரே பர்கர். நம்பர் 11 வந்து ரவி பிஷ்னாய். இம்பாக்ட்ல வந்து சிவம் தூபே, சாரி சிவம் இல்ல, சுபம் தூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னும் யாராவது பவுலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இவங்க வந்து இம்பாக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் என்னோட கெஸ். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், கரண்ட் போயிருச்சு, ஒரு நிமிஷம் இதுக்கு மாத்திக்க. சொல்லு கேக்குதா? ஒரு 2 மினிட்ஸ் இரு, வைஃபை ஆன் ஆகட்டும். அது மொபைல்ல சொல்லு. அதான் இப்போ இந்த 11 ஓகேவா? இதுல ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டியா? ஆர்ஆர் 11 நானும் இதுதான் ஆடுவேன். அவங்களுக்கு ஒரு மேஜர் மிஸ் வந்துட்டு சாம் கரண்ட் இருந்திருந்தா ஒரு இதா இருக்கும். அது தெரிஞ்சுதான் ட்ரேட் பண்ணாங்க, பட் அவருக்கு இன்ஜுரி ஆயிட்டாரு. சேம் 11 தான் நான் ஆடுவேன். நீ கடைசி இம்பாக்ட் சப் யாரு சொன்னா? ரவி பிஷ்னாயா? ரவி பிஷ்ணா உள்ள ஆடுவாரு. இம்பாக்ட் வந்து பேட்டிங்க்கு வேணா சுபம் தூபே, பவுலிங்னா துஷார் தேஷ்பாண்டே. அவ்வளவுதான். வேற அவங்கள்ட்டயும் வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஆப்ஷன். ஆகாஷ் மதோல் அவங்க டீம்ல இருக்காரு இல்ல அன்சோல்டு? ஆகாஷ் மதுவால் அன்சோல்டு எடுக்கல. ஆகாஷ் மதுவால் இன்னொரு மேட்டர். ஆகாஷ் மதுவால் வந்து இதுல இருக்காரு, மும்பையோட நெட்ஸ் பவுலர்ல எடுத்திருக்காங்க. மும்பை வந்து அவங்களோட எக்ஸ்பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிளேஸ்லாம் போன தடவை ஆறால இருந்தா நல்லாவே போட்டாரு. ஆனா இந்த தடவை யாருமே எடுக்காம அன்சோல்டுக்கு போயிட்டாரு. சோ மும்பை வந்து அவர் நெட் பவுலர் அந்த குரூப் கூட்டு வந்திருக்காங்க. நெட் பவுலரா இருக்காரு இப்ப மும்பைல. மோகித் சர்மா அப்படிதான் ஒரு வருஷம் நெட் பவுலரா இருந்து அதுக்கப்புறம் வந்து நல்லா போட்டாரு. இல்ல ஆகாஷ் மதுவால் ஹீஸ் யங் அண்ட் அவர் ஏஜ் இருக்கு, அவர் ஸ்கில் செட் இருக்கு. நவதீப் சைனி எல்லாம் ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிறாங்கடா, ஆகாஷ் மதுவால் எடுக்கலாம்டா. ஏன் ஆகாஷ் மதுவால் அப்படியே அவாய்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆகாஷ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, அப்படியே அவாய்ட் பண்றாங்க, சைட் லைன் பண்றாங்க, என்னன்னு தெரியல. அதுதான் இதுதான். சரி ஓகே. சோ இப்போ சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நான் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். பவுலிங்ல வந்து டாப் ஆர்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணுமாப்ல. இந்த 3 பேர் தான் மெயின் அவங்களுக்கு. அந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஹெட்மேயர். இந்த 3 விக்கெட் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸை தூக்கிட்டோம்னா மேட்ச் நம்ம கையில. ஏன்னா மிடில் ஆர்டர்லாம் கொஞ்சம் ஈஸியான மாதிரி தான் இருக்கு. ஜடேஜா அப்புறம் ரியான் பராக் இவங்கெல்லாம் அடிப்பாங்க, பட் நாட் தட் த்ரெட்டனிங் அந்த டாப் 3 மாதிரி. ஸோ அதனால இந்த டாப் 3 விக்கெட் வந்து ரொம்ப மெயின். ஸோ அந்த 3 விக்கெட்டை வந்து நம்ம எப்படியா தூக்கிடணும். ஸோ அதுதான் நம்மளோட பிளானா இருக்கணும். ஸோ உனக்கு வேற எதுவும் தாட் இருக்கா ஃப்ரம் சிஎஸ்கே கேம்ப், எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு?
இல்ல அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 3 பேருமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒரு சைடு என்ன கேட்டா 3 ஓவருமே 2 ஓவர் நல்லா போட்டாருன்னா அதை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேட் என்ட்ரி ஒன் சேஞ்சா உள்ள கொண்டு வந்து போடலாம். மேட் என்ட்ரி 2 ஓவர், இல்ல கலீலுக்கு 3 ஓவர், இவனுக்கு 2 ஓவர், மேட் என்ட்ரிக்கு 1 ஓவர் போட்டுட்டு இது பண்ணலாம். அதுதான் நான் இதா போடுவேன். அதுக்கப்புறம் மிடில் ஆப்ரேட் பண்றதுக்கு பிரசாந்த் வீரும் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்க எடுத்தாங்கன்னா குர்ஜப்னீத் நடுவில் 1 ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 15க்கு அப்புறம் கொடுப்பாங்க. அதுதான் இந்த பேட்டர்ன் தான் அவங்க கொண்டு போவாங்க. ஏன்னா அதுவும் இல்லாம இவர் எனக்கு என்னன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மேத்யூ ஷாட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அவர் போன தடவை ஸ்பின்னே யூஸ் பண்ணவே இல்லை அந்த இதுலலாம். இது பண்ணுவார், ஸ்பின்னை நம்ப மாட்டேங்கிறாரு. தைரியமா மேத்யூ ஷாட்டை போட வைக்கணும். வேற 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்லாம் போட்டு அடிச்சிருவாங்க 2 லெஃப்ட் ஹேண்டரும். இதுதான் அவங்க ஆப்ஷனா இருக்கணும். மிச்சப்படி சிவம் துபேயோ போன தடவை பண்ண மாதிரி ரொம்ப பின்னாடி எல்லாம் கொண்டு போக கூடாது. நம்பர் 4 சிவம் துபே என்ன ஆனாலும், ஏன்னா அவர் இப்போ ஃபாஸ்டும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு, என்ன ஆனாலும் நம்பர் 4 சிவம் துபே. அதுதான். அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபர்ஸ்ட் 2 ஓவரை மட்டும் ருத்துராஜ் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி சஞ்சு சாம்சன் கொடுத்துறது நல்லது. ரொட்டேட் பண்ணி அங்கிட்டு கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் ஆட வைக்கலாம். அதுதான். அதே மாதிரி ருத்ராஜ் வந்துட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடுவாரு, சேஸ்ல ஆடவே மாட்டாரு. அவரோட ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. அதனால வந்துட்டு சேசிங்கா இருந்தாலும் ருத்ராஜ் கொஞ்சம் இந்த தடவை ப்ரெஷர் இல்லை. போன தடவை அந்த ப்ரெஷர் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லாம டாப்ல. இந்த தடவை அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிறது சஞ்சு இருக்காரு. அதனால இவர் கொஞ்சம் கேப்டன்சி ப்ரெஷர்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஆடலாம். அதுவும் இல்லாம ஃபீல்டிங்ல சஞ்சுவோட இன்புட்ஸை எடுத்துக்கிறது நல்லது. அவரு விக்கெட்ஸுக்கு பின்னாடி இருக்கும்போது சஞ்சுவோட இன்புட்ஸ் ரொம்ப நல்லதுதான். அதுதான் இதுதான். அதே மாதிரி மேத்யூ ஷாட் வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு இங்க பவுன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இங்க. அது மட்டும் அவர் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஆடணும் மேத்யூ ஷாட். மிச்ச கிரவுண்ட்ல இருக்கிற அளவுக்கு இங்க கவுகாத்தில பவுன்ஸ் இருக்காது. அதை மட்டும் இது பண்ணி ஆடிட்டாருன்னா செம்ம பிளேயர் மேத்யூ ஷாட். ஒரு மாதிரி அவரோட செம்ம கிளாஸ். இந்த இழுத்து அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, ஆனா வச்சாருன்னா லெக் சைட்ல பறக்கும் சும்மா. ஷார்ட் பால்லாம் போட்டா சிதைச்சிருவாரு பால். அதான் சொன்னேன்டா, மிச்சல் மாஷோட தம்பி மாதிரிடா ஒரு குட்டி பைசன். ஆமா ஆமா ஆடுவாரு மேத்யூ ஷாட் அன்னைக்கு. அதே ஸ்கில் செட் உள்ள பிளேயர் அதே மாதிரி. ஆமா நல்ல ஃபீல்டரு, நல்ல ஒரு கமாரிட்டி தான். நம்மளுக்கு பிரவிஸ் இருந்ததால இவர் எங்க ஃபிட் பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. இதுதான் என்ன கேட்டா ஸ்பின் பிச்சர்ஸ்ல ஓவர் டென்னுக்கு பதிலா பிரவிஸ் வந்துட்டா கூட ஓவர் டென்னுக்கு பதிலா இவரே நான் ஆடுவேன். ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற பிச்சர்ஸ்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா ஓவர் டென்னுக்கு பதிலா இவரே ஆடலாம். நான் ஓவர் டென்னை மறந்துட்டோம். ஓவர் டென் வந்துட்டு நான் பவர் பிளேல ஓவர் டென்னை கொடுக்கவே மாட்டேன். அந்த ஒரு 8 to ஒரு 16 17க்குள்ள ஓவர் டென்னை முடிச்சு விட்டுறணும். அதுதான் மாப்பிள்ள. இப்ப அப்படிதான். இப்ப எப்படின்னா 2 பவுலர்ஸ் தான். இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நான் அதனாலதான் ஓவர் டன் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் வேணும் கண்டிப்பா. நீ சொல்ற மாதிரி ஹென்றி, கலீலு, அப்புறம் ஓவர்டன் வந்து நீ சொல்ற பவர் பிளே எல்லாம் போடவே கூடாது. அந்த மிடில் ஆப்ரேட் பண்ண ஒரு 8 9 10 11 அந்த இடத்துல எங்கேயாவது உனக்கு ஒரு ஓவர்டன் ஸ்லாட் வேணும்னா அங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர கலீல வந்து இவங்க டஃபி யூஸ் பண்ணாங்கல்ல ஆர்சிபில. கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. டஃபியை வந்து ஆர்சிபில எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பவர் பிளேல கலீல வந்து ஒரு 3 ஓவர் என்கிட்ட கொடுத்து முடிச்சிடலாம். 1 ஓவர் மட்டும் வேணா வச்சிருக்கலாம். அதே மாதிரி 2 ஓவருக்கு வந்து ஹென்ரியோட 2 ஓவரை வச்சுட்டு குர்ஜப்னீத் வந்து நீங்க டெத்தில் ஆப்ரேட் பண்ணலாம். 1 ஓவர் மட்டும் பும்ரா எப்படி யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி 1 ஓவர் வந்து முன்னாடி கொடுத்துட்டு நடுவில் 1 ஓவர், கடைசி ஒரு 2-3 ஓவர். ஸோ இந்த ஹென்ரியோட 2 ஓவர் பிளஸ் குர்ஜப்னீத்தோட 3 ஓவர், இந்த 5 ஓவரை வந்து அவங்க டெத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி வந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டாவை வச்சே நம்ம வந்து டெத்துல போட விட்டுருக்கோம். ஸோ அதனால இவரை வந்து டெவலப் பண்ணலாம். ஏன்னா நீ திரும்ப இருக்கிற வெறும் இந்த 3 பேரோட போனாங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவாங்க. வெறும் ஹென்றி, கலீல் அகமது, ஓவர்டன் இந்த 3 பேசர்ஸ் தான், வேற பேசரே கிடையாது அப்படின்னு அவங்க மட்டும் 3 பேசர் போதும்னு போனாங்கன்னா டெத்துல செம்ம அடி வாங்குவாங்க சிஎஸ்கே. என் தலைவன் சிவம் துபே இருக்கான்டா டெத் போட. சிவம் துபேலாம் ஓகே ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம், மிடில்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு டெத்துல சான்ஸ் இல்லை. டெத்துல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் கண்டிப்பா வேணும். இல்ல நான் சொல்றேன் அவங்க எப்படி போவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க குர்ஜப்னீத் எடுக்க மாட்டாங்க, அகில் ஹுசைன் தான் எடுப்பாங்க. அகில் ஹுசைனை எடுத்துட்டு அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா ஒரு 17 and 18 17 இல்ல 16 and 18 வந்துட்டு 100 போட வைக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. இல்ல 15 and 17 100 போடுவான். அந்த கடைசி கண்டிப்பா 100 போடுவான். அப்படிதான் பிளான் பண்ணாங்க அவங்க போன தடவைலாம். 15 and 17 100 போடுவான். அந்த நடுவில் இருக்க அந்த 3 ஓவரை வந்துட்டு 2 மேட் என்ட்ரி 1 ஓவர் டென், அப்படி இல்லைன்னா 1 மேட் என்ட்ரி 2 ஓவர் டென். அவங்க இப்படிதான் பிளான் பண்ணுவாங்க. ஓவர் டென் தான் அவங்க டெத்துல போட வைப்பாங்க பாரு. ஓவர் டென் மேட் என்ட்ரி தான் போடுவாங்க.
நடுவுல ஒரு ஓவர் கலில் இவன் போடுவான், ஓகே. அப்ப ரெமோடு நீ போடுவான். ஓவர்டனை வந்து இல்ல நீங்க ஓவர்டனை சொல்றீங்க. அதே மாதிரி நூர் அகமதை வந்து நான் டெத்லலாம் ஒரு ஓவர் தான்டா, அதுவே அதிகம் தான்டா. என்ன கேட்டா நூர் அகமது வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் அன்ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின்னர். நான் வந்து அவர் அழகா மிடில் ஓவர்ல யூஸ் பண்ணுவேன். ஒரு 10, 11, 12, 13 அதுல போட வச்சோம்னா அவங்க மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு கேம்பிள் எடுக்கலாம், 1 விக்கெட் எடுக்கலாம், இல்ல அடிச்சா அடிப்பானுங்க, இல்ல விக்கெட் எடுக்கலாம். சோ அப்படி அடிச்சா மட்டும் தான் ரன் ஃப்ளோ கட்டுப்படுத்த முடியும். நீ முக்கியமான பவுலர் எல்லாம் போய் டெத்ல போட விட்டோம்னா மிடில் ஓவர்ல யார் போடுவா அப்புறம்? ஏன்னா மிடில் இல்ல ஓவர் வந்து அதுதான்ப்பா, நல்ல ஸ்பின்னர் வச்சுதான் போட்டுருவாங்க. ஆப்ரேட் பண்ணணும் என்னைக்குமே. ஒரு ஓவர் 100க்கு வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். ஒரு ஓவர் 100, மிச்சம் 3 ஓவர் கலில் இது ஒன்னு மேட் என்ட்ரி 2 ஓவர் 1, அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 2 ஓவர் தான் போடுவான். 2 ஓவர் ஒரு மேட் என்ட்ரி, ஒரு 100 வச்சிருப்பாங்க 16-20 அப்படிதான் போடுவாங்க பாரு. மேட் என்ட்ரி 2 வச்சிருக்க மாட்டாங்க, நடுவுல ஒரு 13, கரெக்ட் 14 அப்படி சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்க பண்ணுவாங்க பாரு. கரெக்ட் தான். இல்ல இது ஓகே. ஆமா நீ கரெக்ட் தான். நான் குர்ஜப்ரீத்னு சொல்றேன் மன ஆறுதலுக்கு. ஆனா கண்டிப்பா ஓவர்சீஸ் ஸ்லாட் வேற இருக்கா, அகீல் ஹுசைனோட தான் போவாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன 11க்கே பாறேன், 8 வரைக்கும் உனக்கு பேட்டிங் இருக்குடா. ஓவர் 10 வரைக்கும் 8 பேட்டிங் இருக்கு. பிளஸ் உனக்கு பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4 பேசர்ஸ், 2 ஸ்பின்னரு, பிளஸ் உனக்கு ஷார்ட் மேத்யூ ஷார்ட் வந்து உனக்கு 7வது பவுலரு, தூபே வந்து உனக்கு 8வது பவுலர். சோ அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப நம்ம சொன்ன 11க்கே. இவனுங்க ஏன் வந்து இன்னொன்னு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றாங்கன்னு தெரியல. சரி பாப்போம். ஏன்னா இன்னொன்னு அவங்க நியூசிலாந்து கோட்டால ஜாக் ஃபாக்ஸ் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். அவரும் ஃபாஸ்ட் பவுலர், ஆல்ரவுண்டர். நியூசிலாந்து கோட்டால எப்பா அவனும் ஆடுறதுக்கு சாமி, அவனும் ஆடுறதுக்கு ஜாக் வாய்ப்பு இருக்கு. ஃபோக்ஸ் எல்லாம் மாப்பிள்ள, ஜாக் ஃபோக்ஸ் சான்ஸ் கம்மிடா. ஏன்னா ஹென்றி அள்ளி ஆடுறான்ல. ஒரு ஹென்றி ஜாக் ஃபோக்ஸ் ஒரே டைப் ஆஃப் பவுலர்ஸ். சோ யாராவது ஒரு ஆள் தான் ஆட முடியும், நியூசிலாந்து தானே. 2 பேரும் ஆடுறது கஷ்டம். சொல்ல முடியாது, அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. கோட்டா ஒருத்தருக்கு ஒரு கோட்டா தான். ஹென்றி தான் அந்த கோட்டா. ஹென்றி பவர் பிளேல நல்லா போட்டுருவான், டெத்லயும் வேர்ல்ட் கப்ல நல்லா தான் போட்டான். ஆக்சுவலா ஓவர் வேர்ல்ட் கப்ல சூப்பரா போட்டாரு, நல்லா தான் போட்டாரு. மாப்பிள்ள வேர்ல்டு கப் வேற. ஏன்னா வேர்ல்டு கப் நல்ல பிக்சர்ஸ் கொடுப்பாங்கடா. அதுல நீ வேர்ல்டு கப் பாரு, பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்க. என்ன கேட்டா நல்ல நல்ல பவுலர்ஸ் எல்லாருமே அந்த நிறைய ஓவர் நல்லா பண்ணான். அப்புறம் வில் ஜாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணான். ஏன்னா ஒரு வேர்ல்ட் கப் வந்து ட்ரூ லைவான பிச்சு. உனக்கு எல்லாமே அசஸ் பண்ணும். ட்ரூ பவுன்ஸ் இருக்கும், ஸ்பின் இருக்கும், எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். ஆனா ஐபிஎல் பிச் வந்து வேஸ்ட் ரோடு மாதிரி கொடுத்துருவானுங்க. நீ நல்ல பவுலர் யாரா வந்து நேத்தெல்லாம் பும்ராவே 4 ஓவர் 45 ரன்ரா. பும்ராவே 4 ஓவர் 45 ரன். நீ மித்தவங்களால நம்ம என்ன சொல்ல முடியும்? 4 ஓவர் 40 ரன், அதுவே அவரே அந்த அடி அடிக்கிறாங்க. ஆனா சஜத் அக்பர் பாரு மேல பண்ணிட்டு போறான். இது என்னத்தையாவது குருட்டடி மாங்கா மாதிரிதான், ஏதாவது வந்து போட்டா வரும் அந்த மாதிரி. ஃபார்ம்ல இல்லாத அடிவாங்க எல்லா பவுலர்ஸும் வரிசையா மேன் ஆஃப் தி மேட்ச். ஜேக்கப் டபி அடி வாங்கினா, அவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். இங்க ஷர்துல் தாக்கூர் மேன் ஆஃப் தி மேட்ச். அதுதான். அதே மாதிரி எஸ்ஆர்எச்லயும் பாரு. சோ யாரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவான்னு நினைக்கிற? ஓவர் 10 வாங்குவான்னு நினைக்கிறியா? ஓவர் 10 இல்ல, இல்ல நான் இந்த தடவை பேட்டிங்ல தான் யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க. 2 நாளுமே பவுலிங் வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு யாராவது பேட்டிங் ஒருத்தர் தான் வாங்குவாங்க. நேற்று எதுக்கு வில் ஜாக்ஸ் ஆடல, வரலையா இன்னும் வில் ஜாக்ஸ்? வில் ஜாக்ஸ் வரல இன்னும். வில் ஜாக்ஸும் வரல, சாண்ட்னரும் வரல. அதனாலதான் அல்லாஹ் கசன்ஃபர் ஆடினாங்க. சாண்ட்னர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்னர் ஆடிப்பாரு, கண்டிப்பா சாண்ட்னர் தான் ஆட வேண்டியது. அவன் அல்லாஹ் கசன்ஃபர் 2 பேருமே வரல. சாண்ட்னர்லாம் வந்தா சாண்ட்னர் உள்ளாதாண்டா வருவான். சாண்ட்னர்லாம் ஏன்டா எவ்வளவு பெரிய கண்ட்ரோல் கொடுப்பாரு கண்டிப்பா. நேத்து அவனுங்க ஸ்டார்டிங்ல பண்ண ஸ்டார்ட்டுக்கு 250 போயிருக்கணும், வேஸ்ட் பண்ணிட்டாங்க கேகேஆர். கடைசியில எங்க தெரியுமா விட்டானுங்க? இந்த ரிங்கு சிங்கும் ரமன்தீப் இந்த ரகுவன்ஷி இவங்க சேர்ந்து திண்டானுங்க லாஸ்ட்ல. அதான் பிரச்சனை. நடுவுல ஒரு 3-4 ஓவர் 2-3 ஓவருக்கு பவுண்டரியே இல்ல. இவன் அவுட் ஆன ஃபின்னாலன் அவுட் ஆன உடனே வரிசையா 4 இல்ல. இவன் கேமரூன் கிரீன் அவுட் ஆன உடனே ரகுவன்ஷியும் ரஹானேவும் ஆடும்போது 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ். ஒரு நடுவுல ஒரு 3 ஓவர். கரெக்ட். ஆமா அந்த 3 ஓவரே ஆடி இருந்தாங்கன்னா இன்னொரு 30 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதுதான் கரெக்ட். அந்த ஆமா 8வது 10வது ஓவர் 10 ரன் ராமாப்ல. 12வது ஓவர் வந்து யாரு? கேகேஆர் நரேன் ஒன்னு. அதான் ஃபின்னாலன், கேமரூன் கிரீன், நரேன், பிளெஸிங் ஜுர்பானி. என்ன கேட்டா அவனை ஆடுறதுக்கு நான் திம் சைஃபட்டே ஆடிடுவேன்.
இததான் இப்படிப்பட்ட நான் ஓப்பனிங் நம்ம ரிவ்யூலே நம்ம பேசணும்டா. ஓப்பன் எனக்கு கேமரூன் கிரீனே பவுலிங் போடலாம், கிரீனே ஆடக்கூடாது தெரியுமா? அதுக்கு கிரீன் தான் தான் இப்ப சொல்லிட்டானே, ஆல்ரவுண்டர் கோட்டால இருக்கனால தான் ஆடுறான். ரஹானே சொல்லிட்டான். ஆமா பாத்தியா, பார்த்தேன் பார்த்தேன். இதை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, கிரிக்கெட் ஆஸ்திரேலியாட்ட தான் கேட்கணும். அவன் ஒரே வார்த்தை இல்ல. அவன் யாருக்கு என்ஓசி கொடுக்க மாட்டானுங்கடா. சிஏட்ட தான் கேட்கணும். அவனுங்க சொல்லி அனுப்பியிருப்பானு. அவனுங்க கொடுக்க மாட்டானுங்க. என்ன கேட்டா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு 2027 வேர்ல்டு பிளேயர் கப் வந்து தான் முக்கியம். ட்ரூ டு இல்ல அதான்டா. இப்போ ஒரு பிளேயர் வந்து ட்ரூ டு தேர் வேல்யூ இல்லாம ஒரு ஆல்ரவுண்டர் நான் வந்து பவுலிங் போட மாட்டேன், இல்ல நான் பேட்டிங் ஏதோ ஒன்னு சொல்லி இப்பெல்லாம் வந்தாங்கன்னா, அந்த பிளேயர்ஸை வந்து பிரான்ச்சைசி வந்து அந்த போர்டுல இருந்து வர பிளேயர்ஸை செலக்ட் பண்றதுக்கு யோசிச்சுதான் அவங்க வந்து பிக்கே பண்ணணும். இனிமே அதெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஏன்னா இவங்க எப்படி பார்த்தாங்க, ரசலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு பவுலிங் போடுற ஆல்ரவுண்டர்னாலதான் கேமரூன் கிரீனுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ். ஏன்னா அவர் பேட்டருங்கிற டிவிஷன்லயே வர வேண்டியதுனா, ஏன் ஆல்ரவுண்டுங்கிற ஸ்லாட்ல வராரு ஆப்ஷன்ல? அப்புறம் நீ பவுலிங் போடணும். நம்ம 2 ஓவர் போடுறேன், 3 ஓவர் இதெல்லாம் இந்த பேச்சே கிடையாது. ரசல் அளவுக்குலாம் பவுலிங் போட மாட்டான், போடுவான். ரசல் அளவுக்கு பவுலிங் எல்லாம் போட மாட்டான். மாப்பிள போட மாட்டாங்கிறது ரெண்டாவது. நான் என்ன சொல்றேன்னா, he should be fit enough to bowl 4 overs. அவ்வளவுதான். எனக்கு நீ 4 ஓவர் பவுல் பண்ணணும். அண்ட் நான் எங்க உன்னை இறங்க சொல்றேனோ, 1 டவுனோ ஓப்பனிங்கோ 2 டவுனோ நீங்க பேட்டிங் ஆடணும், அவ்வளவுதான் நான் கேட்கறது. அவன் வந்து he should be fit enough. நான் அங்க வந்துட்டு நான் பவுலிங் போட மாட்டேன். அதுதான் நீ பவுலிங், அவனோட கேலிபர் வந்து ரசல் அளவுக்கு இல்ல பென் ஸ்டோக்ஸ் அளவுக்கு இல்லங்கிறது அது அக்ரி. அதெல்லாம் வந்து நம்ம அவனை குத்த சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட என்ன ஸ்டேச்சர்னு தெரிஞ்சுதான் நம்ம எடுக்கிறோம். 28 கோடிக்கு இவன் இவ்வளவுதான் தெரிஞ்சா எடுக்கிறோம். ஆனா பவுலிங் போடணும். இங்க சிச்சுவேஷன். அப்ப ரஹானே அதனடா சொன்னாரு, எங்களுக்கு வந்து காம்பினேஷன் அடி வாங்குது. காம்பினேஷன் உட்கார மாட்டேங்குது தானே ரஹானே சொல்லியிருக்காரு. எங்களுக்கு காம்பினேஷன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அதான் நீ பேட்டரா மட்டும் ஆடினீங்கன்னா நான் ரோமன் பவுல் இல்ல, நான் டிம் சைஃபர்ட்டே ஆட விட்டுருவேன் மேல. ஒரு போயிட்டு ரஹானே அப்படியே 1 டவுன் ஆட வச்சுட்டு ரகுவன் ஷீட் விடணும், அப்படி பண்ணிடலாமே. ரைட். இது சிஎஸ்கே ப்ரெடிக்ஷன்ஸ் வா. ஆனா ரஹானே நேத்து சூப்பரா, ஆனா ரஹானே நேத்து செம்மையா ஆடினாரா, செம்ம கிளாசி இன்னிங்ஸ், சூப்பரா ஆடினான். கூட சப்போர்ட் இல்லடா அவனுக்கு, ஏன்னா கூட சப்போர்ட் பண்ணாங்கன்னா அடிச்சிருக்கலாம். ரகுவன்ஷி ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டான் அந்த இடத்துல. மும்பைல எப்பவுமே நல்லாதான் ஆடுவான். இல்ல ரகுவன்ஷி அடிச்சு கொண்டு வந்துட்டான் அதுக்கப்புறம், பட் நடுவுல ஸ்லோ ஆயிடுச்சு. பால தேத்திட்டான் அவன். 50 போட்டான், ஒரு 30 பால்ல 50 போட்டான். ஆனா அது 30 பால்ல 50 போடுறது கிடையாது, 22 பால்ல 50 போட வேண்டிய இடம் அது. அங்க பால தேய்ச்சிட்டான் அவன், அதுதான் பிரச்சனை. அவனுங்க இன்னொன்னு, நம்ம சிஎஸ்கே ப்ரெடிக்ஷனுக்கு வரலாம். இல்ல ஒன்னே நிமிஷம். அனுகுல் ராய் நல்ல பிளேயர். அவன் அனுகுல் ராய பவுலிங்க்கு யூஸ் பண்ணணும். அவனை ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணவே இல்லை. அவன் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவனை போட வச்சாங்க அவனை. கரெக்ட், அது என்னமோ உண்மைதான். அண்ட் ஆல்சோ இவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா போயிருக்கலாம் நான் யோசிச்சேன். வச்சு தடவிட்டான். 16 ஓவர்ல இருந்து ரொம்ப ஸ்லோ பண்ண மாதிரி இருந்துச்சு கேம். 16 ஓவர்ல இருந்து 6 வரலடா, சும்மா 4 அங்கிட்டு எட்ஜ் போய் அப்படிதான் 4 தான் வந்துச்சே தவிர ஒரு 6 ஹிட்டே இல்ல எனக்கு கேட்டா. அவங்க இன்னும் 16, ஏன்னா ரன்னு வந்து 16 ஓவர்ல 190 வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ரன்னே இல்ல, ரொம்ப ஸ்லோ ஆயிட்டானுங்க. அந்த இடத்துல அவங்க இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கணும். ஏன்னா பேட்டர்ஸ் இருக்காங்களே, அனுகுல் ராய் இருந்தான் பின்னாடி, நிறைய பேர் இருந்தாங்க பின்னாடி. ரைட், சிஎஸ்கே ப்ரெடிக்ஷன்ஸ் பாப்போம். சுனில் நரேன் இருக்கான், அனுகுல் ராய் இருக்கான், இவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா அந்த யூஸ் பண்ணிக்கல. சரி ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வரலாம், சிஎஸ்கே ப்ரெடிக்ஷனுக்கு. சோ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? சிஎஸ்கேவா ஆர்ஆரா? உன்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். நீ சிஎஸ்கே தான் சொல்லுவ, சொல்லு. இல்ல சிஎஸ்கே தான். இங்க பேட்டிங் பவர் கொஞ்சம் நல்ல பேட்டிங் இருக்கு சிஎஸ்கேட்ட. அவங்களுக்கு டாப் 3 தான். அந்த டாப் 3 எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம், அவங்க ரியான் பராக் என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்காருன்னு நான் ஃபாலோ பண்ணல, அவர் எப்படி ஆடினாருட்டு டொமஸ்டிக். அதனால டாப் 3 தான் அவங்களோட மெயின். அதுல கூட சிம்ரான் ஹெட்மேயர் வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். ஒரு 2 ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் போகும், திருப்பி அடுத்த பால் திரும்பி கேட்ச் கொடுப்பாரு, அந்த மாதிரி பிளேயர் சிம்ரான் ஹெட்மேயர். அதனால பேட்டிங் அட்வான்டேஜ். அவங்கள்ட்ட பவுலிங் கொஞ்சம் நம்மளோட பெட்டரா இருக்கு. பட் அதை டேக்கிள் பண்றது நம்ம கிட்ட பேட்டிங் இருக்கிறதால நான் ஒரு 60-40 சிஎஸ்கே தரேன். சூப்பர் மாப்பிள்ள. நானும் 60-40 இல்ல, நான் 55-45 தரேன். ஸோ சிஎஸ்கே ஆர்ஆர் கூடனால நான் வந்து தைரியமா கொடுக்குறேன், ஜெயிப்பாங்க நம்புறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். அவங்களுக்கு கொஞ்சம் மிடில் ஆர்டர் போஸ் இருக்கு அண்ட் டூ டிபெண்டன்ட் ஆன் த டாப் ஆர்டர். அந்த 3 பேர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து புல் பேக் பண்ணிடலாம் கேமை அப்படின்னு நான் ஹோப் பண்றேன். ஸோ அதனால ஐ எம் கிவிங் 55 ஸ்லைட் லிட்டில் பிட் எட்ஜ் ஃபார் சிஎஸ்கே. அதுதான் அவங்க வந்துட்டு போன வருஷம் வந்து நிறைய மேட்ச்
ஒரு 4 மேட்ச் போன மேட்ச் அவங்களுக்கு அந்த ஃபினிஷ் பண்ண முடியாம தோத்தாங்க. 2 ஓவர்ல 17 அடிக்கணும், ஒரு ஓவர்ல 8 அடிக்கணும், அந்த மாதிரிலாம் தோத்தாங்க. அதை வந்துட்டு இந்த தடவை ஜடேஜா பண்ணுவாருன்ட்டு எடுத்திருக்காங்க. பார்ப்போம். ஆமா பாப்போம். இனிமேதான் தெரியும் சஞ்சு இங்க எப்படி ஆட போறாரு, ஜடேஜா அங்க எப்படி ஆட போறாருன்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தோனி இல்லைனாலுமே இது வந்து நல்லா இருக்கும். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நல்ல தோனி லெவனோட டிராவல் ஒரு பண்ணிருக்காரு தினம் டீமுக்கு. அழுதுட்டே இருப்போம். என்னடா டீம் டிராவல் பண்ணல. பண்ணலையா? அப்ப வர்றவனும் வரமாட்டான், அவரு சும்மா சென்னையில கேமரால தான் உட்காந்து இருப்பாரு. சென்னையில தான் ரிஹாப்ல. ஆமா ரிஹாப் சென்டர்ல தான் இருக்காராம். டீம்லயும் பாக்கலையா, டிராவலுமே பண்ணலையா, சென்னையில தான் இருக்கிற சென்னை மாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்சஸ்க்கு மட்டும் ஸோ வருவாரு. ஆனா நல்ல டீம் எடுத்திருக்காங்க. ஒரு இது நம்ம வந்து ஆமா ரொம்ப மட்டமான டீமோட போவோம் ஒரு தடவையும். இந்த தடவை ரொம்ப நல்ல டீமோட செலக்ட் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அண்ட் நல்ல பொட்டன்ஷியலான டீம் தான். ஸோ லெட்ஸ் சி இந்த தடவை சிஎஸ்கே வில் டர்ன் தி ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் பிளே ஆஃப்ஸ்குள்ள போவாங்கன்னு நான் ஹோப் பண்றேன். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதை முடிச்சுட்டு நம்ம ரிவ்யூக்கு வரலாம். ஸோ அன்டில் அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜே அண்ட் கிரிஷ் அண்ட் பாய்.